தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் சின்னத்தை வெளியிட்ட விஜய் சமத்துவத்திற்கான உறுதிமொழியை ஏற்றார். சாதி மதம் பாலின மற்றும் பிராந்திய வேறுபாடுகளை களைவதற்கு விஜய் சபதம் செய்தார். மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அனைவருக்கும் சம வாய்ப்புகள் மற்றும் உரிமைகளுக்காக பாடுபடுவதற்கும் அவர் தம் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார். ஆகஸ்ட் 22 வியாழக்கிழமை சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடந்த விழாவில் நடிகர் விஜய் தனது கட்சி கொடி மற்றும் சின்னத்தை வெளியிட்டார். விஜயின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். மேலும் கட்சி தொண்டர்கள் தலைவர்களும் கலந்து கொண்டனர். அப்போது சமத்துவம் மற்றும் நீதியின் கொள்கைகளுக்கு அவர்களின் அர்ப்பணிப்பை வலியுறுத்தி உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. அந்த உறுதிமொழி என்ன அப்படின்னா, நாட்டில் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த போராளிகளையும் தமிழ் மண்ணில் இருந்து எமது மக்களின் உரிமைகளுக்காக அயராது போராடிய எண்ணற்ற வீரர்களையும் என்றும் போற்றுவோம். சாதி மத பாலின வேறுபாடுகளை களைவோம். பிறந்த இடம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் மற்றும் அனைவருக்கும் சம வாய்ப்புகள் மற்றும் சம உரிமைகளுக்காக பாடுபடுங்கள். அனைத்து உயிரினங்களுக்கும் சமத்துவம் என்ற கொள்கையை நான் நிலைநிறுத்துவேன் என்று உறுதிமொழி ஏற்கப்பட்டது. ஒரு நாள் முன்னதாகவே வெளியிடப்பட்ட அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 22, 2024 பெரிய ஆசீர்வாதம் என்றும் வரலாற்றில் ஒரு முக்கிய தருணம் என்றும் விஜய் விவரித்தார். தமிழகத்தின் சக்தி வாய்ந்த அடையாளமாக திகழும் டிவிகே கொடி அறிமுகம் குறித்து அவர் தனது உற்சாகத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஒவ்வொரு நாளும் வரலாற்றில் ஒரு புதிய திசையாகவும் புதிய சக்தியாகவும் இருந்தால் அது ஒரு பெரிய வரம். 22 ஆகஸ்ட் 2024 அன்று கடவுளும் இயற்கையும் நமக்கு அத்தகைய ஆசீர்வாதத்தை அளித்த நாள். இது கொடியின் முக்கிய அடையாளமான நாள், அறிமுகப்படுத்தப்படும் நாள். தமிழகத்தின் நலனுக்காக பாடுபட்டு நமது மாநிலத்தின் அடையாளமாக விளங்கும் நமது வீரக்கொடியை, வெற்றி கொடியை நாளை நமது தலைமையகத்தில் அறிமுகம் செய்து அதனுடன் தொடர்புடைய கொடி பாடலையும் வெளியிடுவோம் என்று அந்த செய்தியில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் உருவாகும் என்று விஜய் அறிவித்து இருந்தார். மேலும் நடிகர் விஜய் அவர்கள் தளபதி 69 என்ற தனது இறுதி திரைப்படத்தை முடித்த பிறகு அரசியலுக்கு முழுமையாக மாற திட்டமிட்டுள்ளார். அடுத்த 2 ஆண்டுகளில் டிவிகேயின் அடிமட்ட உள்கட்டமைப்பை உருவாக்குவதில் விஜய் கவனம் செலுத்துவார். மக்கள் படையின் அடையாளமாக 2 போர் யானைகள், சிவப்பு மற்றும் மஞ்சள் வண்ணங்கள், அதோடு வெற்றியை குறிக்கக்கூடிய வாகை மலரும் இந்த கொடியில் இடம்பெற்றுள்ளன. வரவிருக்கும் மாநில அளவிலான மாநாட்டில் கட்சியின் கொள்கை மற்றும் செயல் திட்டங்களை பற்றி பேசப்படும் என்று சொல்லியிருந்தார். மேலும் நாங்கள் இதுவரை எங்களுக்காக வேலை செய்தோம். இனி வரும் காலங்களில் கட்சியாக இணைந்து தமிழகம் மற்றும் மக்களின் முன்னேற்றத்திற்காக அனைவரும் பாடுபடுவோம் என்று சொல்லியிருந்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில அளவிலான மாநாடு விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 22ஆம் தேதி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நான் இந்த கொடியை ஒரு கட்சியின் கொடியாக மட்டும் பார்க்கவில்லை, மாறாக தமிழகத்தின் வருங்கால சந்ததியினரின் வெற்றி கொடியாகவே பார்க்கிறேன். நான் சொல்லாமலே நீங்கள் உங்கள் வீடுகளிலும் இதயங்களிலும் கொடிகளை ஏற்றுவீர்கள் என்று எனக்கு தெரியும். கட்சியினர் கொடிகளை பிடித்து மகிழுங்கள் என்றும் வெற்றி நிச்சயம் என்று நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். கொடியை ஏற்றும் போது தேவையான அனுமதிகளை பெற்று விதிமுறைகளை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்திய அரசியலமைப்பு மற்றும் இறையாண்மையின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு பொறுப்பான தனிநபராக செயல்படுவேன். ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம் மற்றும் சமத்துவத்தை பேணுவேன். ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமூக நீதி ஆகியவற்றின் பாதையில் பயணித்து பொது ஊழியராக பணியாற்றுவேன். ஜாதி மதம் பாலினம் மற்றும் பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையிலான வேறுபாடுகளை ஒழிப்பதற்கும் சமத்துவ கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்கும் டிவிகே உறுதியளித்தது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜயின் பெற்றோர், திரைப்பட இயக்குனர் S.A. சந்திரசேகர் மற்றும் சோபா சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது தமிழன் கொடி பறக்குது, தலைவன் உலகம் பிறக்குது என்ற கட்சியின் கீதம் வெளியிடப்பட்டது. டெய்லி அப்டேட்ஸ்க்கு சூப்பர் ஜி விளாக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.